அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம். அத்தியாயம் 8. பட்டியல். சொன்ன சொல்லை தட்டாது காப்பாற்றும் மனிதன் நான் என்ற ஜேப் பல் தெரிய சிரித்தபடி தனது சட்டைப்பைக்குள் கைவிட்டு அதிலிருந்து நெருக்கமாக தட்டச்சு செய்யப்பட்டிருந்த சில காகிதத் துண்டுகளை எடுத்தார். நீங்கள் கேட்டவை இதோ, மிக நுணுக்கமான தகவல்கள் வரை உள்ளடங்கிய பட்டியல் இது என்ற ஜேப் சொன்னார். இதில் கேட்டால் அதிசயப்பட வைக்கும் விசேஷமான ஒரு தகவலும் உள்ளது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் இப்பட்டியல் முழுதும் படித்து முடித்ததும் அது குறித்து நான் பேசுகிறேன். தாள் கற்றைகளை மேஜையில் விரித்து போட்ட பாய்ரோ மூவருக்கும் கேட்கும் அளவில் படிக்க ஆரம்பித்தார். ஜேம்ஸ் ரைடர். உதிரி பொருட்கள். சணல் போன்ற துணி வகையால் செய்யப்பட்ட ஒரு கைக்குட்டை. $1 தாள்கள் 7. 3 முகவரி அட்டைகள். நாம் கேட்டிருந்த தவணை திருப்திகரமாக பேசி முடிக்கப்பட்டுவிட்டது. இல்லையென்றால் சந்தியில் நின்றிருப்போம் என தகவல் அடங்கிய ஒரு கடிதம். ரைடரின் தொழில் பங்காளி சார்ஜ் எழுதியது. மறுநாள் காலை சந்திப்பிற்கு ஒப்புக்கொண்டு மைக்கேல் என்பவர் படிப்பறிப்பற்ற கிறுக்கலான கையெழுத்தில் எழுதியிருந்த கடிதம். வெள்ளியிலால் ஆன சிகரெட் டப்பி, தீப்பெட்டி, மை பேனா, சாவி கொத்து, பெரிய உருளை பூட்டுக்கான ஒற்றை சாவி, பிரெஞ்சு மற்றும் ஆங்கில செலவாணி காசுகள். கையில் வைத்திருந்த சிறு பையில் சிமெண்ட் தொழிலில் ஈடுபடுவதற்கான பல தஸ்தாவேஜு தாள்கள். இந்நாட்டில் தடை செய்யப்பட்ட பூட்லெஸ் கப் என்னும் ஒரு ஆங்கில புத்தகத்தின் பிரதி. டாக்டர் பிரையன். உதிரி பொருட்கள். 2 கைக்குட்டைகள், பிரெஞ்சு மற்றும் ஆங்கில செலவாணி தாள்கள் கொண்ட சிறு பை, அதே செலவாணி காசுகள், அன்றன்று செய்ய வேண்டிய குறிப்புகள் அடங்கிய சிறு கையேடு, சிகரெட் பெட்டி, சிகரெட் பற்றவைக்க விளக்கு, மை பேனா, உருளை பூட்டுக்கான சாவி, சாவி கொத்து, தனிப்பெட்டியில் ஒரு புல்லாங்குழல், 2 புத்தகங்கள். நார்மன் கேல். உதிரி பொருட்கள். பட்டு கைக்குட்டை, ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு செலவாணி கொண்ட சிறு பை, சில காசுகள், பல் சாதனங்கள் தயாரிக்கும் 2 பிரெஞ்சு அலுவலகங்களின் முகவரி அட்டைகள், பிரையன் என எழுதப்பட்ட காலி தீப்பெட்டி, வெள்ளி சிகரெட் விளக்கு, சிகரெட் பிடிக்க உதவும் குழல், ரப்பரால் ஆன புகையிலை பை, பெரிய பூட்டுக்கான பெரிய சாவி. கைப்பையில் இருந்தவை: ஒரு வெள்ளை மேல்கோட்டு, 2 சிறிய பல் மருத்துவ கண்ணாடி, சிறிய மருத்துவ பஞ்சு பொதி, சில சஞ்சிகைகள். ஆர்மண்ட். உதிரி பொருட்கள். 1000 பிரெஞ்சு செலவாணியும் $10 ஆங்கில செலவாணியும் அடங்கிய பை. காசுகள். பருத்தி கைக்குட்டை, சிகரெட் பெட்டி, மூக்கு கண்ணாடி, தீப்பெட்டி, சில சீட்டுகள், பல்குத்த குச்சி. கைப்பையில் இருந்தவை: ராயல் ஆசியா கழகம் என்னும் நிறுவனத்திற்கு முகவரி கோரும் ஒரு கைப்பிரதி, ஜெர்மன் நாட்டு 2 அகழ்வாராய்ச்சி வெளியீடுகள், பண்டைய காலத்து மண்பாண்டங்கள் குறித்த உத்தேச வரைபடங்கள், அழகு செய்யப்பட்ட மைய துவாரம் கொண்ட சில சிறு குழாய்கள், கலைநயம் மிக்க சிறு தட்டு, பாண்டங்கள் குறித்த 9 புகைப்படங்கள். ஜீன் ஆர்மண்ட். உதிரி பொருட்கள். பிரெஞ்சு மற்றும் ஆங்கில செலவாணிகள், சிகரெட் பெட்டி, தந்தத்தினால் ஆன சிகரெட் தாங்கி, சிகரெட் விளக்கு, மை பேனா, 2 பென்சில்கள், கிறுக்கலாய் எழுதப்பட்ட குறிப்புகள் அடங்கிய சிறு நோட்டு, தன்னுடன் மதிய உணவுக்கு வரவேற்று நண்பரொருவர் எழுதிய வரவேற்பு கடிதம், காசுகள். டேனியல் கிளன்சி. உதிரி பொருட்கள். பேனா, மைத்துளிகள், சில ஊறிய கைக்குட்டை, எழுதும்போது ஒழுகும் ஒரு மை பேனா, $4 மற்றும் 100 பிரெஞ்சு தாள்கள் அடங்கிய சிறு கையடக்க பண டப்பா, சமீபத்தில் நடந்தேறிய கொலைகள் குறித்த பத்திரிகை நறுக்குகள். 1. ஆர்சனிக் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் பற்றியது. ஏனைய 2 நறுக்குகள் ஏமாற்று சம்பவங்கள் பற்றியவை. நிலப்புலன்கள் குறித்த தகவல் கொண்ட தரகர்களிடம் வந்திருந்த 2 கடிதங்கள். ஞாபக குறிப்பு புத்தகம்.
4 பென்சில்கள், ஒரு பேனா கத்தி, பணம் செலுத்தப்பட்ட 3 பில்கள் மற்றும் பணம் செலுத்தப்படாத 4 பில்கள், செய்தித்தாளில் வெளியாகியிருந்த ஒரு குறுக்கெழுத்து போட்டி கட்டங்கள், பாதி நிரப்பப்பட்ட நிலையில் எங்கெல்லாம் நிலம் வாங்கலாம் என ஆலோசிக்கும் ஒரு குறிப்பு நோட்டு, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பிரெஞ்சு, இங்கிலாந்து ஆகிய நாட்டு செலவாணி நோட்டுகள், கோர்டானிலிருந்து ஒரு கடிதம், நேபாள ஓட்டலுக்கு பணம் செலுத்தியதற்கான பில்கள், பல சாவிகள் அடங்கிய ஒரு கொத்து. சட்டைப்பையில் நதிக்கரையில் கொலை என்ற கதையிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள், கோல்ஃப் பந்து, சிறு மது பாட்டில், காலுறைகள் 2, பல் துலக்க பிரஷ், பாரிஸ் ஓட்டலுக்கு பணம் செலுத்தியதற்கான பில்கள். கெர் கைப்பையில் உதட்டுச் சாயம், தந்தத்தாலும் கனமான சணலாலும் செய்யப்பட்ட 2 சிகரெட் தாங்கிகள், ஓர் அங்கி, சிகரெட் பெட்டி, தீப்பெட்டி, கைக்குட்டை, $2 சில்லறை, அரை பக்கம் நீண்ட வரவு கணக்கு செலவுகள் மற்றும் சாவிகள். கைக்கு அடக்கமான சிறு பெட்டியில் கடினமான மிருக தோலினால் செய்யப்பட்டிருந்த தடிமனான ஒரு தோல்பை, பாட்டில்கள், தூரிகைகள், சீப்புகள், சோப்பு, பற்பசை, கொஞ்சம் பஞ்சு, 2 சதை கத்தரிக்கோல்கள், இங்கிலாந்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனுப்பிய 5 கடிதங்கள், 2 கதை புத்தகங்கள், வேட்டை நாய்களின் 2 புகைப்படங்கள், கையில் வீட்டை அழகு செய்வது பற்றி பாரம்பரிய புத்தகம். செல்வி கிரே கைப்பையில் உதட்டுச் சாயம், கம்பளி, ஒரு அங்கி, பெருஞ்சாவி 1 மற்றும் ட்ரங்க் பெட்டி சாவி 1, பென்சில், சிகரெட், அதன் தாங்கி, தீப்பெட்டி, 2 கைக்குட்டைகள், லே பினட்டில் பெறப்பட்ட ஓட்டல் சீட்டுகள், பிரெஞ்சு பொன்மொழிகள், ரூபாய் நோட்டுகள் அடங்கிய கையடக்க ரூபாய் பெட்டி, சில்லறை. மேல் சட்டை பையில் பாரிஸ் நகரை படம் பிடித்து காட்டும் 6 வண்ணப் படங்கள், 2 கைக்குட்டைகள், பட்டு கழுத்துப்பட்டை, கிளாடிஸ் என கையொப்பமிட்டிருந்த கடிதம், ஆஸ்பிரி. ஹார்பரின் பெண் சீமான் கைப்பையில் 2 உதட்டு சாய குழல்கள், கம்பளி மற்றும் மேலங்கி, கைக்குட்டை, 6 பவுண்ட் நோட்டு, பிரெஞ்சு சில்லறைகள், ஒரு வைர மோதிரம், 5 பிரெஞ்சு தேசத்து அஞ்சல் தலைகள், 2 சிகரெட் தாங்கிகள், தீப்பெட்டி, சிறு பையில் அரிதான சாமான்கள், போரிக் பவுடர் என பேனாமையில் எழுதப்பட்ட ஒரு பாட்டில். இவ்விதமாய் பட்டியல் முழுவதையும் பாய்ரோ கவனமாய் படித்து முடித்ததும் தனது சுட்டு விரலை கொண்டு போய் பட்டியலின் கடைசி விஷயத்தில் பதித்தார். இன்ஸ்பெக்டர் ஜேப் சொன்னார், என் கண்கள் ஆழமாய் பதிந்து நின்றது இதில்தான். நண்பர்களே, போரிக் பவுடர், ஆனால் உள்ளிருப்பது அது அல்ல, போதை மருந்து, தடை செய்யப்பட்டுள்ள போதை வஸ்து, கொகைன். பாய்ரோவின் கண்கள் சற்று விரிந்து அமுங்கின. விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டே மெல்ல தலையசைத்து காட்டினார். இது ஒன்றும் நமது வழக்கிற்கு பெரிதாய் உதவிவிடப் போவதில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ற ஜேப் ஈடுபாடாய் தொடர்ந்தார். போதை வஸ்துவரை பழக்கம் உள்ள ஒரு பெண் சாத்திரம், சம்பிரதாயம், தர்மம், அறம் போன்ற நற்பண்புகளை அஞ்சி கடைபிடிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லவும் வேண்டுமா? சிசிலி தனக்கு வேண்டிய எதையும் எப்படியாவது எந்த வழியிலாவது கையகப்படுத்தி விடுபவராய்தான் தோன்றுகிறார். பெண்ணால் முடிந்தவை, பெண்ணால் முடியாதவை போன்ற வரைமுறையெல்லாம் இவருக்கு அல்ல. ஆயினும் கொலைகளுக்கான ஊதுகுழாயை பயமே இல்லாமல் தைரியமாய் பயணத்தில் கொண்டு வந்திருப்பவராய் என்பதும் சந்தேகமே. அத்தனை தைரியசாலியா அவர்? சிசிலியின் குறிப்புகள் கடினமாய் குழப்புகின்றன. பட்டியல் அடங்கிய தாள்களை மேஜையினின்றும் கையில் எடுத்துக் கொண்ட பாய்ரோ சில நிமிடங்கள் செலவழித்து மறுபடியும் மௌனமாய் படித்துக் கொண்டார். பிறகு நீண்ட பெருமூச்சோடு தாள்களை மேஜையில் கிடத்தினார். இதிலிருந்து
என்று கிடத்திய பட்டியலை சுட்டிக்காட்டிய பாய்ரோ மிக சுலபமாக இவர்தான் கொலை செய்தார் என ஒரே ஒருவர் மீதுதான் குற்றம் சென்று பதிகின்றது. இருப்பினும் அவர் ஏன் அப்படி செய்தார் என்றும் இன்னும் குறிப்பாக எப்படி செய்து முடித்தார் என்றும் எனக்கு பிடிபடவில்லை என்றார். ஜேப் பாய்ரோவை முறைத்தார். என்ன துப்பறியும் நிபுணரே, இந்த பட்டியலை படித்து முடித்த மாத்திரத்தில் யார் குற்றவாளி என்பது உங்களுக்கு மட்டும் புலப்பட்டு விட்டதாய் காட்டிக்கொள்கிறீரோ? போலியாய் நடிக்கிறேன் என்கிறீர்களா? சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். பாய்ரோவிடமிருந்து பட்டியல் அடங்கிய தாள்களை தன்னகப்படுத்திக் கொண்ட ஜேப் அவரும் ஒவ்வொரு தாளாக ஆழ்ந்து படித்தார். படித்து முடித்த தாள் ஒவ்வொன்றையும் வில்சனிடம் தந்து கொண்டே இருந்தார். அனைத்தையும் படித்து முடித்ததும், என்ன என் காலை வார பார்க்கிறீர்களா என்று கேட்டார் பாய்ரோவை பார்த்து. கிடையவே கிடையாது. தற்சமயம் தான் பெற்றுக்கொண்டிருந்த பட்டியல் தாள்களை படித்து முடித்திருந்த வில்சனை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது புலப்படுகின்றதா என்றார் ஜேப். இதோ இது என தன் தலையை தட்டி காட்டிய வில்சன், பாய்ரோ தலை போல அல்ல, இது ஒரு வனம், மரமண்டை என்று சொல்லி புன்முறுவியபடி சோப்பு, சீப்பு, கண்ணாடி என எழுதப்பட்டுள்ள இப்பட்டியல் அபரீதமாய் நாம் முன்னேற உதவுவதாய் எனக்கு தோன்றவில்லை என்றார். உள்ளது உள்ளபடி பார்த்தால் உதவாததான் என்று விளக்கிய பாய்ரோ, ஆனால் வழக்கின் விசேஷத்தன்மை, அதன் தனிப்பட்ட அமைப்பு, போக்கு இவற்றை கவனத்தில் கொண்டு பட்டியலை படித்தால் ஒளி கிடைக்கும் என்று விட்டு, ஆயினும் என் கணிப்பு தவறாக கூட ஆகலாம் என்றார் சிந்தனையோடு. தவறாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஆர்வமான ஜேப், கொலையாளி குறித்து உங்கள் யூகத்தில் உள்ள கோட்பாடுதான் என்ன என்று கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்க ஆவலாய் உள்ளேன் என்றார். இயலவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போலவே கொலையாளி குறித்து எனக்குள் உள்ள கோட்பாடு ஓர் யூகம்தான் என்றார் துப்பறியும் நிபுணர். நீங்கள் தரும் பட்டியலில் சில பொருட்கள் இருந்தாக வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். அவை உள்ளன, ஆனால் தவறான பாதையை குறித்து கொண்டு அவை நிற்கின்றன. மிக சரியான அந்த துப்பு ஒரு தப்பான ஆள் மீது சுட்டிக்காட்டிக் கொண்டு நிற்கின்றது. என்ன செய்ய? இதிலிருந்து நாம் இன்னும் அதிகமாக மெனக்கிட வேண்டும் என்பது மட்டும் தெளிவாகின்றது. என் தர்க்கங்களுக்குள் அகப்படாமல், விளங்காமல், எளிதாய் புலப்படாமல், ஆனால் முக்கியமாய்ப்படும் பல விஷயங்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றன என்பது நிஜம். இப்போதைக்கு எனக்கு எவ்வழியும் தெரியவில்லை. ஆனால் சில உண்மைகள் கொலை நடந்ததை விவரிக்கும் அளவிற்கு மங்கலாய் புரிகின்றன. உங்களுக்கு புரியவில்லை? இல்லை என உங்கள் முகமே சொல்கின்றது. எனில் நம்மேல் யார் யார் என்னென்ன யூகிக்கிறீர்கள் என கேட்டு குழம்பாமல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உதித்துள்ள யூகங்களின் திசையில் பணியாற்ற துவங்குவோம். ஒன்று குறித்து கொள்ளுங்கள், எனக்குள் எந்த ஸ்திரமான முடிவும் இதுவரை இல்லை. வலுவான சந்தேகங்கள்தான் நிலை கொண்டுள்ளன. உங்களுடைய மேதாவித்தனத்தை தான் காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஜேப் எழுந்து கொண்டு, மிக அலட்டும் உங்கள் பின்னால் இனியும் அலையலாகாது. போதும், நான் லண்டன் முனையில் பணிகளை ஆரம்பிக்கிறேன். வில்சன், நீங்கள் பாரிஸுக்கு திரும்புங்கள். ஐயா துப்பறியும் நிபுணரே, நீர் என்று கேட்டார். நான் வில்சனுடன் பாரிஸ் செல்லத்தான் விரும்புகிறேன். முன் எப்போதையும் விட இப்பொழுது இன்னும் அதிகமாய். முன் எப்போதையும் விட என்று கிண்டலாய் குறிப்பிட்ட ஜேப், உமக்கு தலையில் கனம் அதிகம்தானப்பா என்றார். வில்சன் எழுந்து மரியாதை நிமித்தமாய் கை குலுக்கிக் கொண்டு விடை பெறும்போது, திருமிகு பாய்ரோ, நான் கிளம்புகிறேன். மனம் வந்து உங்களது விருந்தோம்பலுக்கு நன்றிகள். நாளை காலை கிரைடான் விமானத்தளத்தில் எதிர்பார்க்கலாமா என்று கேட்டார்.
நிச்சயமாக. ம் என குறும்பாய் பெருமூச்சு விட்ட வில்சன், நாம் மேற்கொள்ள உள்ள விமான பயணத்தில் நம்மை ஒருவரும் கொல்லாமல் இருக்கட்டும் என்றார். இருவரும் வெளியேறினர். சற்று நேரம் கனவுலகத்தில் இருந்தார் பாய்ரோ. பிறகு எழுந்து கொண்டார். மேஜையில் இடம் மாறியிருந்தவற்றை சரிப்படுத்தினார். சிகரெட் தட்டில் இருந்த சாம்பலை கொட்டி காலியாக்கினார். நகர்ந்திருந்த நாற்காலிகளை நேர்படுத்தினார். பிறகு பக்கவாட்டில் இருந்த சிறிய படிக்கும் மேஜையை நாடிய பாய்ரோ அதன் மீதிருந்த ஓவியம் என்னும் ஒரு ஆங்கில சஞ்சிகையை எடுத்துக்கொண்டார். தனக்கு வேண்டிய பக்கம் கண்ணில் படும் வரை பக்கங்களை புரட்டினார். அந்த பக்கமும் அகப்பட்டது. இரு சூரிய பக்தர்கள் என்று பெரிதாய் தலைப்பிடப்பட்டிருந்த கட்டுரை அது. தலைப்பின் அருகே பெட்டி செய்தியாய் ஹார்பரி மாகாணத்து பெண் சீமானும் ரேமண்டும் லே பீனெட் கடற்கரையில் என்றிருந்தது. இறுக்கமான நீச்சல் உடையில் மிக மகிழ்வாய் சிரித்து கொண்டிருந்த அந்த ஜோடி முகங்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் பாய்ரோ. ஜோடியின் கைகள் பின்னி பிணைந்திருந்தன. ஆச்சரியமாயிருக்கிறது என்றார் பாய்ரோ. இப்படி கூட ஒருவரால் செய்திருக்க முடியுமா? இக்கோணத்தில் கூட ஏதாவது செய்திருக்க முடியுமா என்று வியப்பாய் சொல்லிக்கொண்டே இருந்த துப்பறியும் நிபுணர், ஆம், இவ்வழியிலையும் ஒருவர் செய்திருக்கலாம் என தனக்குள் முடித்துக்கொண்டார். அத்தியாயம் 8 முடிந்தது.